வணக்கம். ஒரு நாட்டோட தலைவிதிய அதோட கிளாஸ் ரூம் தீர்மானிக்க முடியுமா? என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இலங்கையோட வரலாற்று எடுத்து பார்த்தா ரெண்டு கல்வி சீர்திருத்தங்கள், ஆமா வெறும் 2 ரீஃபார்ம்ஸ் அந்த நாட்டோட எதிர்காலத்தையே மாத்தி அமைச்சிருக்கு. இது வெறும் பாலிசி பத்தின ஒரு போரிங் கதை இல்ல, ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தின ஒரு பயணத்தோட கதை இது. வாங்க அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆமாங்க, நாம கேட்ட அந்த கேள்விதான் இந்த முழு பயணத்துக்கும் ஆரம்ப புள்ளி. ஏன்னா கல்விங்கிறது வெறும் ஸ்கூலுக்கு போறது, புக்ஸ் படிக்கிறது மட்டும் அல்ல. அது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் சமூக மாற்றத்துக்கும் அஸ்திவாரம் போடுற ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த கருவி. இலங்கை கதை இந்த உண்மையை நமக்கு ரொம்ப தெளிவா ஆணித்தரமா புரிய வைக்கும். சரி, நம்ம கதையோட முதல் திருப்புமுனைக்கு வருவோம். வருஷம் 1943. அந்த வருஷம் கல்வியில ஒரு பெரிய புரட்சியே நடந்துச்சு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த சீர்திருத்தம் எதுக்கு தேவைப்பட்டுச்சு? அப்போ என்னதான் பிரச்சனை இருந்துச்சுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? 1943க்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. கல்விங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அதாவது சிட்டியில வாழ்ந்த வசதியான ஆளுங்களுக்கு மட்டும்தான் படிப்பு. ஆனா 1943ல ஒரு புரட்சிகரமான விஷயம் நடந்துச்சு. கல்வி எல்லாருக்கும், ஆமா எல்லாருக்குமே இலவசமா கிடைக்கணும், அதுவும் அவங்கவுங்க தாய்மொழியில கிடைக்கணுங்கிற ஒரு பெரிய ஜனநாயக கனவு நிஜமாச்சு. பொதுவா ஒவ்வொரு பெரிய புரட்சிக்கு பின்னாலேயும் ஒரு ஹீரோ இருப்பார் இல்லையா? இலங்கையோட இந்த கல்வி புரட்சிக்கு அந்த ஹீரோ அப்போதைய கல்வி அமைச்சர் CWW கண்ணங்கராதான். இந்த மாபெரும் மாற்றத்துக்கு ஒரு முகத்தையும் ஒரு ஆன்மாவையும் கொடுத்தவர் இவர்தான். அதனாலதான் இவரை இலவச கல்வியின் தந்தைன்னே சொல்றாங்க. சரி, அப்போ இந்த சீர்திருத்தத்தை ஒரு சரித்திர நிகழ்வா மாத்தின அந்த முக்கியமான கொள்கைகள் என்னென்ன, அதோட தூண்கள் என்னென்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? வாங்க. இதுல இருந்த ஒவ்வொரு கொள்கையுமே தனித்தனியா ஒரு புரட்சிக்கு சமம். யோசிச்சு பாருங்க, பிரைமரி ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிப்புக்கு ஃபீஸ் கிடையாது. அப்புறம் எல்லாருக்கும் அவங்க தாய்மொழியில, அதாவது சிங்களம் அல்லது தமிழ்ல தான் கல்வி. இது மட்டும் இல்லாம கிராமத்துல இருக்கிற பசங்களும் நல்ல குவாலிட்டியான கல்வியை பெறணும்னு மத்திய மகா வித்யாலயங்கள்னு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அந்த பழைய ஏற்றத்தாழ்வு சிஸ்டத்தோட ஆணிவரையை அசைச்சு பார்த்துருச்சு. இந்த சீர்திருத்தத்துல இன்னொரு லட்சியமான திட்டமும் இருந்துச்சு. அது என்னன்னா, 11 வயசுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு பிரிவுகளுக்கு அனுப்புறது. இதுல பாருங்க, வெறும் 5% பேர் தான் காலேஜ் மாதிரி அகடமிக் படிப்புக்கு போவாங்க. மீதி இருக்கிற 95% பேரும் தொழிற்கல்வி, அதாவது வொகேஷனல் ட்ரைனிங்க்கு போவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? நாட்டுல இருக்கிற பெரும்பாலான இளைஞர்களுக்கு கைத்தொழில் கத்துக் கொடுக்கணும்னு அரசாங்கம் எவ்வளவு தீவிரமா இருந்திருக்குன்னு பாருங்க. சரி, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். 1443 சீர்திருத்தத்தோட அந்த மகத்தான வெற்றி இருக்கு இல்லையா? அதே வெற்றி தான் சில 10 வருஷங்களுக்கு பிறகு ஒரு புது தேசிய நெருக்கடிக்கு காரணமா அமைய போகுது. எப்படி? இப்படி யோசிங்க. 1943ல இலவச கல்வி வந்துச்சு. இதனால 1960கள்ல ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் யூனிவர்சிட்டியிலிருந்து வெளியே வந்தாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பா பொருளாதாரம் உருவாக்கல. படிச்சவங்களுக்கு வேலை இல்ல. இதோட விளைவு 1971ல இந்த இளைஞர்களோட கோபமும் விரக்தியும் ஒரு பெரிய கிளர்ச்சியா வெடிச்சது. அப்போ இலங்கை ஒரு புதுவிதமான சவாலை சந்திச்சது. அதுக்கு பேரு திறன் பொருத்தமின்மை அல்லது ஸ்கில் மிஸ்மேட்ச். சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்கூல் காலேஜ்ல கத்துக் கொடுத்த திறனுக்கும் நாட்டுல வேலைக்கு தேவைப்பட்ட திறனுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. இதனால என்னாச்சு? படிச்ச பட்டதாரிகள் நிறைய பேர், ஆனா அவங்களுக்கேத்த வேலை இல்லைங்கிற நிலைமை வந்துச்சு. இந்த வேலையில்லா திண்டாட்ட நெருக்கடிக்கு உடனடியா ஒரு தீர்வு கண்டே ஆகணுங்கிற கட்டாயம் அரசாங்கத்துக்கு வந்துச்சு. அதோட விளைவுதான் 1972ல அவசரமா கொண்டு வரப்பட்ட 2வது பெரிய கல்வி சீர்திருத்தம். இந்த 1972 சீர்திருத்தத்தோட இலக்கு ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. படிப்பை வெறும் அறிவுக்காக மட்டும் பார்க்காம அதை நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு இன்ஜினா மாத்தணும். சிம்பிளா சொன்னா, கிளாஸ் ரூமை ஃபேக்டரி கூடவும் விவசாய நிலம் கூடவும் இணைக்கணும். இதுதான் அவங்களோட நோக்கமா இருந்துச்சு. சரி, அப்போ அந்த கிளாஸ் ரூமுக்கும் வேலை வாய்ப்புக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்டுறதுக்காக பாடத்திட்டத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க? வாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல பாடங்களை தனித்தனியா பிரிச்சு பார்க்கறத நிறுத்திட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சாங்க. அதாவது ஒரு இன்டிகிரேட்டட் அப்ரோச். உதாரணத்துக்கு ஹிஸ்டரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ்னு தனித்தனியா இருந்ததெல்லாம் ஒன்னா சேர்த்து சோஷியல் ஸ்டடீஸ்னு ஆக்குனாங்க. அதே மாதிரி தான் சயின்ஸு, மேக்ஸு எல்லாமே. இது மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த சீர்திருத்தத்தோட ஹைலைட்டே இதுதான். முன் தொழிற்கல்வி அப்படின்னு ஒரு புது சப்ஜெக்டை கட்டாயமாக்குனாங்க. இதுல 2 ஸ்டெப். முதல் ஸ்டெப்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விவசாயம்,
காமர்ஸ், ஹோம் சயின்ஸ் மாதிரி சில பொதுவான திறன்களை கத்துப்பாங்க. 2வது ஸ்டெப்ல அவங்க ஊரோட பொருளாதாரத்துக்கு எது தேவையோ அந்த தொழிலை கத்துப்பாங்க. உதாரணமா ஒரு கடலோர பகுதியில் இருக்கிற பையன் மீன் பிடிக்க கத்துக்கலாம், இல்ல ரத்தினக்கல் அதிகமா கிடைக்கிற இடத்துல அதை வெட்ட கத்துக்கலாம். இது நேரடியா வேலைவாய்ப்பை உருவாக்கணும்னு நம்புனாங்க. இப்போ இறுதியா இந்த 2 சீர்திருத்தங்களும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுக்குது. கல்விங்கிறது ஒரு தொடர்ச்சியான பயணம். ஒரு பிரச்சனைக்கு நம்ம கண்டுபிடிக்கிற தீர்வு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு புது பிரச்சனைக்கு காரணமா மாறலாம். இது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி. ஆனா ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இந்த 1972 சீர்திருத்தம் ரொம்ப ஒரு தைரியமான முயற்சி தான். ஆனா அரசாங்கம் மாறினதால அதை முழுசா செயல்படுத்த முடியல. அதோட சில பகுதிகள் மட்டும்தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனா இந்த 2 சீர்திருத்தங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு தேசம் எப்படி அதோட கல்வி முறைய மக்களோட ஆசைகளுக்கும் நாட்டோட பொருளாதார தேவைகளுக்கும் ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டே இருக்க முயற்சி பண்ணுதுங்கிற ஒரு பெரிய கதையே நமக்கு சொல்லுது. சரி, இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம சமூகத்துல நம்ம நாட்டுல கல்வி சந்திக்க போற அடுத்த பெரிய சவால் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.